அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு 2025 புதிய பாடத்திட்டத்தின்படி 5வது இயல்ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களையும் அதற்குரிய விடை எழுதுவது எப்படி என்பதையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல 2 மதிப்பெண் வினாக்கள். நடுகள் என்றால் என்ன? அதாவது போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருடைய நினைவாக நடப்படும் கல். இதில் அந்த வீரருடைய சிறப்புகள் பொறித்து வைக்கப்படும். அடுத்து, இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? விடை: இசைத்தூண்கள் விஜயநகர மன்னருடைய காலத்தில் அமைக்கப்பட்டவை. அடுத்து, 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் இடங்களில் வல்லின எழுத்து மிகுந்து வருவதை சான்றுடன் விளக்குக. நான் 2-3 எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். அதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாலை குடித்தான், படத்தை பார்த்தேன், பாடத்தை படி. இதுல ஏதாவது ஒன்றையோ அல்லது இது போன்ற வேறு ஏதாவது தொடர்களையோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து, தேவையான இடங்களில் வல்லினமைகளை இடுக. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழ்நாட்டு சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. யோக கலையும் நாட்டிய கலையும் தமிழ்நாட்டு சிற்பங்களில் இடம்பெற்றுள்ளன. அடுத்த கேள்வி: பூக்கும் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அதாவது விடை: பூ கூட்டல் இக் கூட்டல் இக் கூட்டல் உம். பூ பகுதி, இக் சந்தி, இக் எதிர்கால இடைநிலை, உம் வினைமுற்று விகுதி. அடுத்து, சிறுவினாக்களை பார்க்கலாம். முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது? அதாவது முழு உருவச் சிற்பங்கள் என்றால் முன்பின் என 2 பக்கங்களும் தெரியும் வகையில் முழு உருவங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். புடைப்புச் சிற்பங்கள் என்பவை முன்பகுதி மட்டும் தெரியக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும், பின்புறம் தெரியாது. இதுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை? நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரங்கால் மண்டபங்கள் நிறைய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த ஆயிரங்கால் தூண்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கோயம்புத்தூருக்கு மிக அருகில் பேரூர் என்ற இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பத்தின் உச்சம் என்று கூறலாம். இதில் அந்த சிற்பங்களில் அந்த புருவ அமைப்பு, நக அமைப்பு போன்றவை மிக நுட்பமாக அமைந்துள்ளன. சரி, அடுத்து குறிஞ்சி நில பகுதி
மணப்பதற்கான காரணங்கள் யாவை? அதாவது விடை, அடுப்பில் இடப்பட்ட சந்தன குச்சிகள், அகில்கட்டைகள், அடுத்து உலகில் இடப்பட்ட மலைநெல் சோறு, காந்தல் மலருடைய வாசனை ஆகிய அனைத்தும் சேர்ந்து குறிஞ்சி நிலப்பகுதியில் தொட்ட இடமெல்லாம் வாசனை மிக்கதாக விளங்குகின்றன. இதுதான் குறிஞ்சி நிலப்பகுதி மணப்பதற்கான காரணங்கள். 3 விஷயங்கள். அடுத்து எண்ணுப்பெயர்களிலும் திசைப்பெயர்களிலும் வல்லினம் மிகுந்து வருவதை சான்றுடன் விளக்குக. முதல்ல எண்ணுப்பெயர்கள் 8, 10 என்ற எண்களுக்கு பின்னால் வல்லினம் மிகுந்து வரும். சான்று 8 தொகை 10 பாட்டு. அடுத்து திசைப்பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகுந்து வரும். சான்று வடக்கு தெரு, தெற்கு திசை, கிழக்கு பகுதி. சரி, அடுத்து ராவண காவியத்தில் மருதநில பகுதியில் காட்சிகள் எங்ஙனம் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளன? அதாவது விடை, மலையிலிருந்து உருவான ஆறு கரையை மோதி கிடைக்கின்ற குளம், முல்லை நிலத்து காட்டாறு ஆகியவை நெல்லை பாதுகாத்து வளர்ந்து நிற்கின்ற கரும்பு, மேலும் கால்வாய் மூலமாக பெருகி வருகின்ற நீர் வயலில் வளத்தை பெருகச் செய்கின்றன. இப்படிப்பட்ட மருத நிலத்தில் காஞ்சியும் வஞ்சியும் பூத்து நிற்கின்றன. சரி, அடுத்து 6 மதிப்பெண் வினாவை பார்க்கலாம். ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை அழகுமிக்க காட்சிகளை விவரித்து எழுதுக. இதுல மொத்தம் 5 நிலப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அனைத்திலுமே இயற்கை காட்சிகள் பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏற்கனவே நம்ம சிறுவினாக்கள் பகுதியில் நம்ம குறிஞ்சியும் மருதமும் பார்த்துருக்குறோம். அதோடு சேர்த்து இன்னும் ஏதாவது 2 எழுதினால் நன்றாக இருக்கும். 5 எழுத வேண்டியதில்லை, ஏதாவது 4 எழுதினா கூட போதுமானது. அடுத்த பகுதியில் நாம் இடைப்பருவ தேர்வுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக திருக்குறள் பகுதியில் 2 வினாக்கள். அதாவது ஒரு அணி கேட்டிருக்கிறாங்க. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இதில் அமைந்துள்ள அணியை விளக்கி எழுதுக. அடுத்து உலகிற்கு அச்சாணியாக விளங்குபவர் யார், ஏன்? இந்த 2 கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.